Hello friends, welcome back to our channel Aari World. இந்த வீடியோல நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணக்கூடிய அந்த ஸ்லீவோட டிசைனை இந்த கிளாத்ல இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனி இதில் எப்படி ஆரி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளிப் ஸ்டோனை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த கிளிப் ஸ்டோன் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதை சுற்றி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கிளிப் ஸ்டோன் நல்லா காஞ்சிடுச்சு. இனி இந்த சுகர் பீட் வச்சு நெக்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து எடுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் சீயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். கமெண்டில் நிறைய பேர் இந்த சீயிங் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கட் ஆகாதான்னு கேட்குறீங்க. நீங்கள் கரெக்டாக அதை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது மேக்ஸிமம் கட் ஆகாது. நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு சம்டைம்ஸ் நம்ம நீடில் பட்டு வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அது ஈஸியாக கட் ஆகும். நம்ம நார்மலாக இந்த மாதிரி கரெக்டாக இந்த ஃபுல் த்ரெட்டும் ஃபுல்லாகவே வெளியே வர மாதிரி நம்ம நீடில் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அது கட் ஆகாது. இப்போது இந்த சுகர் பீட் வச்சு ஒட்டி வச்சுருக்க கிளிப் ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் உங்களுக்கு புரியும். இனி நெக்ஸ்ட் லைனில் நான் இந்த கட் பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது செகண்ட் லைனும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் நான் இந்த மாதிரி தேமம் கோல்டன் பீடு யூஸ் பண்ணி மறுபடியும் கட் பீடை அடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு முடிஞ்சால் ஸ்டிச் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நான் இந்த ஸ்டோன் லேஸை இந்த மாதிரி கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி அதை ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒட்டி வச்ச ஸ்டோன் லேஸ் நல்லா காஞ்சிடுச்சு. இனி நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நான் இந்த பியோர் பீடு வச்சு திரும்ப ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபைனலாக இந்த பியோர் பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த லுக் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ளவரோட சைடில் நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிங்க் அண்ட் கோல்டன் கலர் இந்த ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இனி இதை வச்சு அந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணும்போது எப்போவுமே க்ளூ கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்டோன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு விழாமல் அப்படியே இருக்கும். ஸ்டோன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு க்ளூ திக்காக அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டோன்ஸ் அதுலேருந்து விழாது. இப்போ நம்ம ஸ்டிக் பண்ண இந்த குந்தன் ஸ்டோன் நல்லா காயட்டும். அதுக்கு அடுத்தது இந்த கொடி டிசைன் மாதிரி வர இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த சுகர் பீட் அண்ட் கட் பீட் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீடில் ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட், இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி
கொடி டிசைன் மாதிரியெல்லாம் வளைஞ்சி வரக்கூடிய எந்த டிசைனாக இருந்தாலுமே அதில் ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த டிசைன் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அது அப்படியே கிடைக்கும். இனி நெக்ஸ்ட் இந்த கொடி டிசைனோட எண்டில் நான் வந்து இந்த ஒரு பியர் பீட் ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதோட எண்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த சைடில் நம்ம ட்ரா பண்ணியிருக்க கொடி டிசைனில் வந்து நான் வந்து மறுபடியும் ஃபுல்லாகவே சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு சைடில் ட்ரா பண்ணியிருக்க இந்த டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுலேயுமே அடுத்து அதோட எண்டில் வந்து மறுபடியும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த டைமண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோனை வந்து அதோட எண்டில் ஒட்டி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுலேயும் சென்டரில் வந்து நான் வந்து சுகர் பீட் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறது பார்த்தாலே தெரியும். நான் ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ண நான் ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரியே அந்த இடம் வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி வளைஞ்சி வரக்கூடிய டிசைனில் எல்லாம் நீங்கள் 2 இல்லைனா 3 பீட்ஸ் வச்சு சிலவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காம ஒரு மாதிரி வளைஞ்சி ஒரு மாதிரி நீட் இல்லாமல் இருக்கும் பார்க்க. இப்போது சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த டிசைனோட சைடில் எல்லாமே நான் இந்த மாதிரி சின்ன வீட் பீட் அண்ட் பியர் பீடு இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டிசைனுக்கு சைடில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து நாட் போடாமல் அதை அப்படியே அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கீழே எடுத்து திரும்ப அதில் அந்த பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 சைடுமே ஃபுல்லாகவே அந்த டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு கீழே வரக்கூடிய இந்த டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நீடில் மறுபடியும் ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய நார்மல் சுகர் பீடு, கட் பீடு, சின்ன வீட் பீடு, ஸ்டோன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இனி நெக்ஸ்ட்டு அந்த டிசைனோட கீழே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த ரவுண்டு கிளிப் ஸ்டோனை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒட்டி வச்ச அந்த கிளிப் ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதே மாதிரி ஒரு சின்ன ரவுண்டு கிளிப் ஸ்டோனு நான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்பில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இனி அதை சுற்றி நான் இந்த சின்ன கோல்டன் பீடை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே கோல்டன் பீட் வச்சு நம்ம கீழே ஒட்டி வச்சுருக்க இந்த கிளிப் ஸ்டோனுக்கு கீழேயும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தெரியும். இப்போ அவ்வளோதான், இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த ஸ்லீவ் டிசைனோட ஃபைனல் லுக். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.